வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை தொக்கு எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு வணக்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சு அது போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வளர்க்கணும். இந்த மாதிரி வணக்கினதுக்கப்புறமா இதை 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடணும். அது கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு, எடுக்க மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடணும். அப்புறம் வரமிளகாத்தூள் சின்ன ஸ்பூன்னால் 1 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் சேர்த்து வணக்கிக்கணும். வணக்கிறதுக்கப்புறம் இதில் 3 தக்காளி மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வணக்கலாம். இப்போ இது கிரேவிக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி இதே மாதிரி கெட்டியாக செஞ்சுக்கிறேன். இது நல்லா வணங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி தொக்கு பாத்திரம் வேணால் இந்த மாதிரியே போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி வேணுன்னா இதில் சுடுதண்ணி கொஞ்சம் காய வச்சு ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் முட்டை கொஞ்சம் வரமிளகா எண்ணெய் ஊற்றி வரமிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் சிம்லேயே எண்ணெய் காயாதுக்கு முதலே போடணும், கரிஞ்சிரும். அதில் கட் பண்ணி வச்ச முட்டை போட்டு பிரட்டிக்கலாம். இப்போ இதுக்கு கிரேவிக்கு உப்பு பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா அதில் முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஆனால் உப்பு கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டுக்கலாம். தேவையான அளவு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்திக்கிங்க. இந்த முட்டையை இந்த மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு இந்த மாதிரி பிரட்டணும்னா இதில் நல்லா உப்பு காரம்லாம் பிடிக்கும். இந்த மாதிரி போடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் கொஞ்சம் காயாதுக்கு மேலேயே போட்டுறணும். அப்போ தான் இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும், கரியாமல். இது நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து அதில் ஊற்றிடணும். நான் இந்த தொக்கு பாத்திலே வணங்குறதுக்காக கொஞ்சம் அப்படியே தான் போடுறேன். இதை எடுத்து அதில் சேர்த்திட்டோம்னா நமக்கு முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.